ஹலோ கைஸ், ப்ரோமோ 1 வந்திருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி என்ன கேட்கறான்னா, மொட்டை கடுதாசி யார் எழுதியிருப்பாரு? எனக்கு தெரிஞ்சு பார்த்தா இன்னைக்கு பூரா மொட்டை கடுதாசி பார்த்தா விஜய் சேதுபதி பேசிட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ மொட்டை கடுதாசி யார் எழுதி கேட்டதுக்கு மாஞ்சரி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா மொட்டை கடுதாசி மாதிரி இல்ல, வன்மத்தை கொட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தீபக் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருக்கலாம், தீபக் எழுதிக்கலாம், வேற என்ன எழுதிருக்கலாம். ஆனா விஜய் சேதுபதி எதற்கு வந்து பாத்தீங்கன்னா மொட்டை கடுதாசி பத்தி பேசுறாருன்னு தெரியல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்ப்போம். முத்து என்ன சொல்றேன்னா, எனக்கு வந்து லெட்டர்ல நீங்க யோசிச்சு உங்க மண்டை தான் செதற போகுது அப்படின்னு லெட்டர் வந்திருக்கு. அந்த 3 லெட்டர் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேர்ள்ஸ் டீம்ல தான் வந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சௌந்தர்யா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து லெட்டர் கண்டிப்பா வந்து அருண் இல்ல முத்து தான் எழுதியிருப்பாங்க, ஏன்னா அது நிறைய நக்கல்லாம் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. சரி, கேர்ள்ஸ் டீம்ல ஏதாவது லெட்டர் வந்தா கேர்ள்ஸ் டீம்ல மூஞ்சி எதுவுமே சரியில்லை, எல்லாம் பாக்குது அப்படி இருக்கு, ஆனா கண்டிப்பா அதுவும் எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்குள்ள என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு லெட்டர் எழுதியிருந்தா என்ன, சரிங்களா? நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மொட்டை கடைசி எழுத சொன்னதே வந்து பாத்தீங்கன்னா இவங்களா தான் இருப்பாங்க. அது வந்து யார் எழுதிருப்பா எதுக்கு கேட்கிறாரு விஜய் சேதுபதினு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இன்னைக்கு பூரா வந்து மொட்டை கதாசி பத்தி தான் விஜய் சேதுபதி பேசிட்டே இருப்பாரு. பேசுறதுக்கு வேற டாபிக் இல்ல போல இருக்கு. உங்களுக்கு வந்து மொட்டை கதாசி யார் எழுதியிருப்பா, அதுல என்னென்னலாம் வந்திருக்கு, அது உண்மைதானா, அதுக்கு நீங்க சரி சொல்றீங்களா இல்ல நோன்றீங்களா அப்படின்னு கேட்பாரு போல இருக்கு. ஒவ்வொருத்தரும் எழுப்பி நிக்க வச்சு உங்களுக்கு வந்து மொட்டை கதாசில என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து மொட்டை கதாசில என்ன இருக்கு அதை சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வர போல இருக்கு. பட் அந்த மொட்டை கதாசி யார் எழுதுன்னு கூட கேட்பாரு போல இருக்கு விஜய் சேதுபதி. அது கண்டிப்பா கை தூக்கி தான் ஆகணும், கை தூக்காம இருக்க முடியாதுல்ல. சோ யாராவது கண்டிப்பா நான் தான் சார் மொட்டை கதாசி எழுதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன், இது மொட்டை கதாசிக்கான டாபிக்கே இருக்காதுங்க, டாஸ்கே கிடையாது. மொட்டை கதாசி என்னது, நான் எழுதுறது யாருக்குமே தெரியக்கூடாது, அனுப்புனரே இருக்காது, பெருநர் மட்டும் தான் இருக்கிறோம். சொல்றது கண்டிப்பா நடக்கும் பாருங்களேன். யார் வந்து மொட்டை கதாசி எழுதுறது, கை தூக்குங்க அப்படின்னு அவங்க எழுதுனோன்னா எதுக்கு நீங்க இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னு கேட்பாங்க. சோ இதுக்கு மொட்டை கதாசிக்கான அந்த லாஜிக்கே இல்லாம போயிடும். சோ இதான் வந்து இன்னைக்கு பூரா நடக்க போகுது நான் நினைக்கிறேன். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. என்னோட சேனல் ராஜா ஹரிவங்கர் அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் அனுப்புற எல்லா வீடியோ உங்களை வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்களை மீட் பண்ண. Till then, bye from my friend ராஜா ஹரிவங்கர்.